சுழல் கிணறு. ஹாய் குட்டீஸ், நாம இப்போ ஒரு குட்டி சூறாவளியை உருவாக்க போறோம். வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். இதை செய்யறதுக்கு நமக்கு ஒரு பிளாஸ்டிக் பெட்டி, பழைய பிளாஸ்டிக் தண்ணீர் பாட்டிலோட மேல் பகுதி மற்றும் மூடி, ஒரு சைக்கிள் ஸ்போக் கம்பி, அப்புறம் ஒரு பிளாஸ்டிக் தகடு இருந்தா போதும். பிளாஸ்டிக் தகட சைக்கிள் ஸ்போக் கம்பியோட ஒரு முனையில சுழல்ற மாதிரி ஒட்டிடணும். பிறகு பிளாஸ்டிக் பெட்டி மூடியோட நடுவுல ஒரு துளை போட்டு அதுக்குள்ள ஸ்போக் கம்பியோட மறுமுனைய நுழைக்கணும். இப்போ நாம தண்ணீர் பாட்டில் மூடியில துளை போட்டு அதுக்குள்ள சைக்கிள் ஸ்போக்கோட திருகு நுனிய ஒட்டிடணும். அடுத்து இந்த பாட்டிலோட உள்ள திருகுல ஸ்போக் கம்பிய இணைச்சிடலாம். இப்போ தண்ணீர் பாட்டிலோட மேல் பகுதியை எடுத்து அதை இறக்கைகள் மாதிரி வெட்டி அவை எல்லாத்தையும் இந்த மாதிரி கொஞ்சமா மடிச்சு ஒரு மின்விசிறி மாதிரி ஆக்கணும். அடுத்து இந்த இறக்கை அமைப்பை நாம செஞ்சு வச்சிருக்கிற பாட்டில் மூடியில இணைச்சிடணும். இப்போ இதை பாதி அளவு தண்ணி இருக்கிற மாதிரி பிளாஸ்டிக் பெட்டியோட இணைச்சிடணும். இப்போ நம்மோட குட்டி சூறாவளி அமைப்பு தயாராகிடுச்சு. ஆனா இது ஏன் சுழலவே இல்லைன்னு பாக்குறீங்களா? இது சுழல இந்த அமைப்பை ஒரு மின்விசிறிக்கு கீழே வைக்கணும். இதோ பாருங்க, மின்விசிறியோட காற்றுனால நம்ம செஞ்ச விசிறி சுழலுது. இந்த பிளாஸ்டிக் பெட்டியில இருக்கிற தண்ணீர்ல இப்போ ஒரு சுழல் உருவாகுது. பாருங்க, இது பார்க்க ஒரு கிணறு மாதிரி தெரியுது தானே? விசிறி சுழலும் போது அது கீழே உள்ள தண்ணீரையும் சுழற்றுது. அதனால இங்க அழகான ஒரு பரவளைய கிணறு உருவாகுது. பிளாஸ்டிக் பெட்டிக்குள்ள இந்த பள்ளம் தண்ணீரோட சுழற்சியால உருவாகுது. பார்க்கவே ஒரு சூறாவளி போல இருக்கு இல்லையா? இப்போ மின்விசிறிய நிறுத்தினதும் இந்த சுழலும் நின்னுடும். சுழலும் கம்பியில் செயல்படும் மைய விளக்கு விசையின் காரணமாக நீரானது சுற்றிலும் விளக்கப்பட்டு இத்தகைய ஒரு அமைப்பு உருவாகிறது.